அலார்மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களுடைய காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கம்பெனி இவ்வளவு ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் மார்க்கெட் அந்த கம்பெனியோடைய விலையை கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுருக்கும். அல்லது மார்க்கெட்டுக்கு அந்த கம்பெனி நல்லா ரிசல்ட் கொடுக்காது அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக்கினுடைய விலையை பெருசாக ஏற்றாமல் அல்லது கொஞ்சம் டவுன் டர்ன்லேயே வச்சுருக்கோம். ஆனால் வர்ற ரிசல்ட்டு மார்க்கெட்டினுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஏறின விலை அல்லது இருக்கிற விலை அப்படியே மெயின்டைன் ஆகும். எதிர்பார்ப்பையும் மீறி நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த குரோத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கம்பெனி இன்னும் நல்லா வளரப்போகுதா ஓகோன்னு சொல்லிட்டு ஸ்பெக்குலேஷனில் அந்த ஸ்டாக்கினுடைய விலையை இன்னமும் மேலே ஏற்றுவாங்க. அந்த மேலே ஏற்றுறதுல தான் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் போய் மாட்டுவோம். ஒருவேளை அந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக இருந்து பெரிய கம்பெனியாக இருந்து அடுத்த குவார்ட்டர்லையும் இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் எப்படி இபிஎஸ் நல்லா க்ரோ ஆச்சு அந்த மாதிரி காலாண்டு முடிவில் ரியல் க்ரோத் ஃபேஸில் அந்த கம்பெனி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக வரும். ஆனால் நம்ம எல்லாரும் அந்த லாபம் வர்ற அந்த க்ரோத் ஃபேஸில் எண்டில் தான் அந்த கம்பெனியை பற்றியே தெரிய அதுக்கப்புறம் போய் ஸ்டாக்கில் பொசிஷன் எடுத்து அதுக்கப்புறம் இபிஎஸ் குறைஞ்சி அதுக்கேற்ற மாதிரி பிஇ ரீரேட் ஆகி கம்பெனியோடைய ஸ்டாக் ப்ரைஸும் பயங்கரமாக உடையும். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் நம்ம ஹோல்டு பண்ணி உட்காந்துட்ருப்போம். இந்த இடத்துல அந்த காலாண்டு முடிவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலாண்டு முடிவு ஸ்டாக்கு மார்க்கெட்டில் அந்த மார்க்கெட் எதிர்பார்ப்புக்கு பூர்த்தி செய்ய முடியல அப்படின்னா ஸ்டாக் ப்ரைஸை உடச்ச கீழேயும் கொண்டு போவாங்க. சரிங்களா? இதுதான் நடக்கும். ஆனால் ஒரு லாங் டேர்ம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி ஸ்டாக்கை பிடிக்கணும்னு நினைக்கிறவர் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குது, குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் நல்லா இருக்குது, ரொம்ப பெரிய கம்பெனி நல்ல விலைக்கு கிடைக்குது அப்படின்னா கூச்சப்படாமல் போய் அதை வாங்குவார். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற டேட் 4 மே 2025 சண்டே. நேற்று கோட்டக் மஹிந்திரா பேங்க் அவங்க ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. மார்க்கெட்டில் இந்த ரிசல்ட் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறவராக இருந்தால் அப்படி என்ன தான் ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத போய் பார்க்கணும். கோட்டக் மஹிந்திரா பேங்க் நிஃப்டி 50க்குள்ளே உள்ள ஒரு நல்ல கம்பெனின்னு நல்லா தெரியும். பேங்கிங் செக்டரில் இருக்கிற டாப் மோஸ்ட் பேங்க்கில் HDFC ICICI பேங்க்குக்கு அடுத்தபடியாக இருக்கிற 3வது பெரிய பேங்க்கு அப்படின்னு தெரியும். இந்த பேங்க்கினுடைய புக் வேல்யூ எவ்வளோ இருந்திருக்கு ஹிஸ்டாரிக்கலாக, இப்போ இருக்கிற புக் வேல்யூ எவ்வளோ, இந்த புக் வேல்யூவில் இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா, அது வாங்கினா நமக்கு ரிட்டர்ன் நல்லா தெரியுமா, ஏன்னா இது பெரிய பேங்க் ஆச்சு, ரொம்ப ஃபேமஸான பேங்க்கு, அதனால் வாங்கலாமா அப்படின்னு தான் ஒவ்வொரு ரீட்டைல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுற இன்வெஸ்டரும் யோசிப்பாங்க. இப்போது அவங்களோட ரிசல்ட் என்ன தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்ப்போமே. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இது Q4 ஃபினான்ஷியல் இயர் 24 to 25, அதாவது இந்த 4வது காலாண்டு முடிவில் என்ன ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத போன வருஷம் இதே காலாண்டில் என்ன ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத வச்சு பார்ப்பாங்க. ஜென்ரலாக மார்க்கெட்டில் அதை பேஸ் பண்ணி தான் க்ரோத் இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் ஆனுவலாக போன வருஷம் மொத்தம் 4 குவார்ட்டருக்கும் சேர்த்து எவ்வளவு சம்பாரிச்சிருக்கிறாங்க, இந்த வருஷம் 4 குவார்ட்டருக்கும் சேர்த்து எவ்வளவு சம்பாரிச்சிருக்கிறாங்க, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸில் ஏதாவது க்ரோத் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ஸ்டாக்கினுடைய ப்ரைஸினுடைய விலையும் கூடும் குறையும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். இப்போ கோட்டக் மஹிந்திரா பேங்க் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது 2025 03 மார்ச் குவார்ட்டருக்கான ரிசல்ட். சரி, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க? 16,771 கோடி இன்ட்ரெஸ்ட் சம்பாரிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அதே இது போன வருஷம் 15,156 கோடி தான் சம்பாரிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1,500 கோடி கிட்ட அதிகமாக சம்பாரிச்சிருக்கிறாங்க. சரி, நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அது இந்த காலாண்டில் 9,900 பாருங்க, 9,612 கோடி. போன வருஷம் 8,944 கோடி. அப்போது இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 700 கோடி கிட்ட, சரிங்களா, 650 கோடி கிட்ட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் நம்ம டைரெக்டாக வர வேண்டியது இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 26.85 இருந்த இபிஎஸ்ஸு
இந்த காலாண்டில் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே காலாண்டு முடிவு தான். இப்போ போன வருஷம்னு சொல்கிறது வந்து போன வருஷம் இதே குவார்ட்டரில் அட்ஜஸ்டட் இபிஎஸ் வந்து 26.85 இருக்குது. ஆனால் இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண ரிசல்ட் பிரகாரம் அட்ஜஸ்டட் இபிஎஸ் வந்து 24.81. என்னடா இது, இன்ட்ரெஸ்ட் இன்கம்லாம் வந்து இந்த குவார்ட்டரில் நல்லா தான் சம்பாரித்த மாதிரி இருக்குது, ஏன் இபிஎஸ் குறையுது அப்படிங்கிற கேள்விக்கு பதிலை தான் வந்து நம்ம இந்த ரிசல்ட்டில் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதில் வந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா, போன வருஷம் இதே காலாண்டில் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கண்டிஜென்சிஸ் அப்படிங்கிற அந்த காலத்தில் வெறும் 442 கோடி தான் வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த வருஷம் சம்பாரித்த காசில் 1140 கோடி வந்து ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கண்டிஜென்சிஸ் அது வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஜென்ரலாகவே நீங்கள் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கண்டிஜென்சிஸ் வந்து கம்மியாக அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னா பேங்குக்கு வந்து வாராக்கடன், அதாவது கொடுத்த காசு வந்து திரும்பி வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்குது, அதனால தான் கம்மியாக ப்ரொவிஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். இந்த குவார்ட்டரில் வந்து 1140 கோடி வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஐயோ இன்னும் வந்து வாராக்கடன்கள் அதிகரிக்குமோ அப்படிங்கிற பயத்தில் கூட வந்து அந்த ஸ்டாக்கினுடைய விலையை வந்து குறைக்கும். ஆனால் நிதர்சன உண்மை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பெரிய பேங்குகள் எப்பொழுதும் நெட் என்பிஏவை வந்து 0 கிட்ட தான் வச்சுருப்பாங்க. சரிங்களா, ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருக்கட்டும், ஐசிஐசிஐ பேங்காக இருக்கட்டும், இந்த ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கண்டிஜென்சிஸில் இருக்கிற அந்த காசானது ஒருவேளை அந்த வாராக்கடன் திரும்பி வந்துச்சுன்னா பின்னாடி வர்ற வருஷங்களில் வந்து இதே காசை எடுத்து வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸாக காட்டுவாங்க. அப்போ ஸ்டாக்கினுடைய விலை மேலே போகும். ஆனால் பெரும்பாலும் வந்து இந்த வாராக்கடன்கள் வந்து வாராக்கடன்களாகவே ஆகிறதுக்கு தான் வந்து வாய்ப்புகள் அதிகம். பெரும்பாலும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கொரோனா டைம்லலாம் மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டிங்கில் வந்து ஏகப்பட்ட பேர் நிறைய கஷ்டம். சரிங்களா, அவங்களாம் காசை திருப்பி கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால இந்த ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கண்டிஜென்சிஸில் வந்து போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டரில் அதிகமாக அலோகேட் பண்ணது தான் ரீசன் இந்த கம்பெனியோடைய ரிசல்ட் நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம். மற்றபடி இன்ட்ரெஸ்ட் இன்கம்மு எல்லாமே வந்து கூடி தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்ச ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட்டு, அதாவது ஃபண்டமெண்டல் ரீட்டைல் இன்வெஸ்டர், இந்த ஸ்டாக்கினுடைய விலை புக் வேல்யூ, ஹிஸ்டாரிக்கல் புக் வேல்யூவில் எவ்வளோ கிடைக்கிது அப்படிங்கிறத தான் பார்ப்பார். இந்த பேங்கினுடைய நெட் என்பிஏ வந்து பார்த்திங்கன்னா 0.36. சரிங்களா, கிராஸ் என்பிஏ 1.45. போன குவார்ட்டர் சரிங்களா 0.44. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 0.36 அதே நெட் என்பிஏ. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி வந்து ஸ்லைட்டாக வந்து க்ரோத் வந்து காட்டியிருக்கிறாங்க. ஏன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடி வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிகிற விஷயம் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்லேருந்து. ஆனுவல் ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கும் பொழுது இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு வந்து போன வருஷம் 56,236 கோடி வந்து ஒரு வருஷத்தில் வந்து போன வருஷம் சம்பாரிச்சிருக்கிறாங்க. இந்த வருஷம் 65,668, விச் மீன்ஸ் இந்த கம்பெனி வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ஸ்டெடியாக வந்து மேலே ஏறிட்டே இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு அப்படிங்கிறது தான். சரிங்களா, அதாவது 21வது வருஷம், அதாவது 2021 வந்து 32,819 கோடியாக இருந்தது. இப்போது 65,668 கோடியாக வந்து மாறிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து இபிஎஸ் வந்து 2021 50 ரூபா இருந்தது, இப்போ 111 ரூபாய் ஆகிருக்குது. கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏலாம் 0.36 அந்த ரேஞ்சில் தான் வந்து இப்போ கடந்த சில வருஷங்களாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். இப்போது இந்த கம்பெனியை வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு ஒரு பேங்க் ஸ்டாக்கை எப்படி வாங்குறது அப்படிங்கிறதுக்கு டியர் 1 கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து அந்த பேங்க்குக்கு எவ்வளோ இருக்குது, புக் வேல்யூ இப்போ எவ்வளோ இருக்கிறாங்க, காசா ரேஷியோ எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்து தான் வாங்கணும். இது ரிலேட்டடாக நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம், அதை சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போது கோட்டக் மஹேந்திரா பேங்கினுடைய ப்ரைஸ் டு புக்கு 2.86 இருக்குது. சரிங்களா, இப்போது இந்த புக் வேல்யூ நமக்கு ஓகேவா? இது வந்து காஸ்ட்லி தான். இந்த மாதிரி பெரிய பேங்குகள் எல்லாமே வந்து புக் வேல்யூவில் காஸ்ட்லியாக தான் இருப்பாங்க. நம்ம வந்து லாங் டேர்முக்கு வச்சுக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்டாக்கினுடைய ப்ரைஸ் வந்து இப்போ ரொம்ப வருஷமாக கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ தான் வந்து 1800 ரூபாய் 700 ரூபாய் ரேஞ்சில் இருந்து 2100 ரூபாங்கிற ரேஞ்சுக்கு வந்து ஷார்ட் டைமில் வந்து கொஞ்சம் ஏறி இருக்குது. சரி, இந்த கம்பெனியோடைய ஹிஸ்டாரிக்கல் புக் வேல்யூ பார்க்கணும், பிஇ ரேஷியோ கிடையாது. ஏன்னா பேங்க்குக்கு ப்ரைஸ் டு புக்கு தான் பார்க்கணும். ஹிஸ்டாரிக்கலாக வந்து புக் வேல்யூ பார்க்கும்பொழுது 4ங்கிற புக் வேல்யூ கிட்ட ரொம்ப வருஷமாக நல்லாவே வந்து ட்ரேட் ஆகிருக்காங்க. 2.4 தான் வந்து ப்ரைஸ் டு புக் வேல்யூ தான் வந்து இந்த பேங்குக்கு வந்து லோவான ப்ரைஸ் டு புக்கு. இப்போ வந்து ஏறி 2.8ன்னு இருக்கிறாங்க. ஸோ இப்போவும் வந்து ஓரளவு ரீசனபிளான ப்ரைஸில் தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கில் வந்து இந்த விலையிலேருந்து கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கு பேங்கிங் செக்டரில் எக்ஸ்போஷர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பேங்குகளை கொஞ்சம் கொஞ்சமாக நான் பர்சனலாக
வாங்கிட்டு போவேன். பட் ஆனால் நான் ஆல்ரெடி கோட்டக் மஹேந்திரா பேங்க் வந்து பொசிஷன் வச்சிருக்கிறதுனால வாங்கலை, அவ்வளவுதான். ஸோ எப்பொழுதுமே மார்க்கெட்டில் ரிசல்ட் வருது அப்படின்னா அந்த ரிசல்ட்டை சும்மா பார்க்காம, அதாவது என்னென்னா சும்மா மார்க்கெட் நியூஸை வச்சு பார்க்காம நம்ம வந்து உள்ளே போய் வந்து பார்க்கணும் என்ன தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போது இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போன வருஷத்தில் 4.64% இருந்தது. 4.54 வந்து ஒரு 10 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஆனால் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 4.25 அப்படி தான் இருந்திருக்குது. சரிங்களா? ஸோ 4க்கு மேலே இருக்கிற நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். இப்போ ஆர்பிஐ வந்து ரேட்டை வேறு கட் பண்ணியிருக்கிறாங்க 2 தடவை. இனிமேல் வந்து இந்த பேங்க்குக்கு இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம நம்பலாம். சரிங்களா? இதுதான் வந்து கோட்டக் மஹேந்திரா பற்றிய செய்தி. டாடா மோட்டார்ஸ் அவங்களுடைய காரை வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் விற்கிறத நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஏன்னா வந்து ஆட்டோ டேரிஃப் அப்படின்னு ஒரு 25% போட்டது டாடா மோட்டார்ஸ் மாதிரி கம்பெனிகளுக்கு மிகப்பெரிய லாஸை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால டாடா மோட்டார்ஸ் வந்து ஃபியூ மந்த்ஸுக்கான அந்த காரை வந்து முன்னாடியே வந்து யூஎஸில் டம்ப் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம், எக்ஸ்போர்ட் வந்து பண்ண முடியாததுனால, இந்த விலைக்கு கட்டுப்படி ஆகாததுனால அவங்க கார் வந்து யூஎஸில் விற்கிறத நிறுத்துனாங்க. ஏன்னா வந்து அது அவங்களுக்கு லாபகரமாக இருக்காதுங்கிறதுனால. இப்போ ட்ரம்ப் வந்து டெம்பரவரியாக இந்த ஆட்டோ டேரிஃபை பாஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்ததுனால டாடா மோட்டார்ஸ் வந்து அவங்களுடைய காரை வந்து மறுபடியும் யூஎஸ் மார்க்கெட்டில் விற்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல். இந்த தகவல் வந்து முன்னாடியே வந்துருச்சு. இந்த தகவலுக்கான விலை வந்து ஆல்ரெடி டாடா மோட்டார்ஸில் ஏறிடுச்சு. சரிங்களா? பட் இருந்தாலும் இந்த நியூஸ் வந்து இந்த இடத்துல மறுபடியும் சொல்கிறாங்க. ஸோ இதனால ஒரு சின்ன பாசிட்டிவ் ஃபேக்டர் தான் இருக்கும், பெருசாலாம் ஏறாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. பட் அட் த சேம் டைம் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து யாரெல்லாம் இவி வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் டோல் ஃப்ரீ ரியல் ஃப்ரீ அப்படின்ட்டாங்க. அதாவது என்னென்னா டோலில் வந்து காசு கொடுக்குறோம்ல, அந்த சுங்கவரி வந்து கட்டணும்ல, அதெல்லாம் வந்து ஃப்ரீ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இவி கார் சேல்ஸை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இவி வெஹிக்கிள் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிளில் டாடா மோட்டார்ஸ் வந்து நம்பர் 1 கம்பெனி இந்தியாவுக்குள்ளே அப்படின்னு பார்க்குறதுனால இது ஒரு பாசிட்டிவ். இந்த டேக்ஸ் கட் அனௌன்ஸ் பண்ணதில் இந்த வருஷத்தில் வந்து 12.5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால மக்கள் கையில் வந்து கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் சேரும். ஸோ லோன் எடுத்து, ஏன்னா வந்து ஆர்பிஐயோடைய வட்டி விகிதங்களும் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த சமயத்தில் லோன் எடுத்து காரும் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த கார் சேல்ஸில் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸில் டொமஸ்டிக் கன்சம்ஷன் டாடா மோட்டார்ஸ் மாதிரி கார்களுக்கு இது கொஞ்சம் பாசிட்டிவான நியூஸு. ஸோ இந்த நியூஸை வச்சு பார்க்கும் பொழுது டாடா மோட்டார்ஸுக்கு இது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய புரிதல். ஸோ இதனால் வந்து டாடா மோட்டார்ஸினுடைய ஷேர் விலை இங்கேருந்து கீழே உடையுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இதே இடத்துல மெயின்டைன் ஆகி ஸ்லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து ரெக்கவர் ஆகி மேலே போகலாம். எல்லாமே வந்து ட்ரம்ப் பகவான் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட் இன்ஃபர்மேஷனையும் உங்ககிட்ட பாஸ் ஆன் பண்ணிக்கிறேன். நம்ம பேங்கிங் செக்டரை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக முன்னாடியே பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். ரேட் கட் பண்ண பேங்கிங் செக்டர் நல்லா பண்ணணுன்னு. பேங்கிங் செக்டரில் ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு புக் வேல்யூக்கு கீழேயே கிடச்சிச்சு. கர்நாடகா பேங்க்கு, சவுத் இந்தியன் பேங்க்கு, தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க்கு. கர்நாடகா பேங்க்கு என்கிட்ட இல்லை. ஏன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது 100 வருஷம் பழமையான பேங்க்கு, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியான பேங்க்காக இருந்தாலும் நான் வந்து வெறும் 35 ரூபா 40 ரூபாயில் வாங்கி வச்சுட்டு இப்போ 190 ரூபாயில் வாங்குறதுக்கு எனக்கு மனசு இல்லை. சரிங்களா? ஆக்சுவலாக வந்து ஹானஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்குது. ஸோ இன்ட்ரின்சிக் வேல்யூ ஓகே தான். பட் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் பேட்டர்னை பார்க்கும் பொழுது இன்னும் கூட வந்து கரெக்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டு இருக்குது. பட் அட் த சேம் டைம் வந்து இப்போ மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே தான் போக போகுது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அப்போ வந்து இந்த கர்நாடகா பேங்க் மாதிரி ஷேர் வந்து இன்னமும் வந்து புதிய உச்சத்தை தொடுறதுக்கும் வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புதிய உச்சத்தை தொடுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இங்கேருந்து கீழே உடைகிறதுக்கு வாய்ப்பு வந்து ஒரு 20% இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா பேங்க்கு வேணாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி HDFC பேங்க்கு, கோட்டக்லாம் வச்சுருக்கிறேன். நான் வந்து ICICI பேங்க் மாதிரி பேங்க்குகளை கொக்கு மாதிரி காத்திருந்து பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். நண்பர்களே, நீங்கள் இந்த மாதிரி ஸ்மால் கேப் பேங்க்கு லைக் கர்நாடகா பேங்க்கு, சவுத் இந்தியன் பேங்க்கு, கரூர் வைஸ்யா பேங்க்கு அல்லது வந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கு, இந்த பேங்க்கெல்லாம் ஸ்மால் பேங்க்கு. நீங்கள் பாட்டுக்கு அதிக எக்ஸ்போஷரை எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டுக்கு இதுலேருந்து லாபம் சம்பாதிக்கலாம்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. உங்களை ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணும். பல வருஷங்களுக்கு கரெக்ஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பல வருஷத்துக்கு அப்படியே வந்து போட்ட கல் மாதிரி கிடக்கும் அல்லது விலை குறையும். இந்த மாதிரி விஷயங்களில் ஸ்மால் கேப்பு ஸ்டாக்குகள், பங்குகள் வந்து அவங்க வந்து எப்பொழுதுமே இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ மாட்டிக்காதீங்க. நீங்கள் ஸ்மால் கேப்பு பங்குகளை வாங்குறதுக்கு முன்னாடி நல்ல தரமான ப்ளூ சிப்
கம்பெனிகளை ஃபவுண்டேஷனாக வச்சுக்கோங்க. ரிலையன்ஸாக இருக்கட்டும், ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருக்கட்டும், ஐசிஐசிஐ பேங்காக இருக்கட்டும், இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஐடிசி, ஹெச்யூஎல்லாக இருக்கட்டும், அல்லது மாருதி சுசுக்கி, அல்ட்ராடெக் சிமெண்ட்டு, எல்என்டி, இந்த மாதிரி கம்பெனிகள் சரிங்களா. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கிரேட் டாப் மோஸ்ட் ப்ளூ சிப் கம்பெனிகள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி கம்பெனிகள் ஆனால் வேல்யூவேஷனில் பிடிக்கணும். நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு சும்மா பாட்டுக்கு நீங்கள் பாட்டுக்கு இந்த பெரிய கம்பெனிகள்லாம் ஹை வேல்யூவேஷனில் பிடிச்சிங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு நட்டம் தான் வரும். இதெல்லாம் வந்து நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு எஜுகேட் பண்ணுறேன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இதுக்கப்புறம் அடுத்த செகண்ட் ஸ்டேஜில் தான் வந்து டாக்டர் ரெட்டி, இண்டஸ்இண்ட் பேங்க்கு, டாடா மோட்டார்ஸு, இந்த மாதிரி கம்பெனிகள் சரிங்களா, விப்ரோ, இந்த மாதிரி கம்பெனிகள் சரிங்களா. இதெல்லாம் வந்து என்னுடைய செகண்ட் ஸ்டெப்பு கம்பெனிகள். அதுக்கப்புறம் தான் வந்து தேர்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம மிட் கேப்பு, இந்த ஸ்மால் கேப் பேசுகிறோம்ல, நாட்கோ, ஐடிஎஃப்சி பஸ் பேங்க்கு, கர்நாடகா பேங்க்கு, தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க்கு, இந்த பேங்க்கெல்லாம் வந்து வருது. இந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த டாப் மோஸ்ட் ப்ளூ சிப்புக்கு தான் வந்து நிறையா கான்சன்ட்ரேஷன் கொடுக்குறேன். எதெல்லாம் வேல்யூ அதிகமாக இருக்கிறோ அதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிட்டேன். உதாரணமாக பாரதி ஏர்டெல்லாக இருக்கட்டும், டைட்டனாக இருக்கட்டும், இதெல்லாம் நல்ல கம்பெனிகளாக இருந்தாலும் நான் வந்து அதை இக்னோர் பண்ணி விட்டேன். இப்போ நான் வாங்கலை. என்னைக்காவது வந்து மார்க்கெட் கரெக்ஷனில் அவங்களாம் வேல்யூ ஜோனில் வந்தால் அப்போ என்கிட்ட காசு இருந்தால் வாங்க. இதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.